ஆசியான் கூட்டமைப்பு ஒருங்கிணைந்த புவிசார் பொருளாதாரம் டிஜிட்டல் திட்டங்கள் வாயிலாக அதன் பொருளாதார எதிர்காலத்தை உறுதி செய்வதற்கான துரித முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்று தாய்லாந்து வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் நிக்கோண்டேச் பலன்குரா தெரிவித்தார். அது மட்டுமின்றி ஒற்றுமையை மேலோங்கச் செய்யும் ஆசியான் கூட்டமைப்பை உருவாக்குவதற்கும் ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கு மத்தியிலான வர்த்தகத்தை அதிகரிப்பதற்கும் பிராந்திய சிறப்பு பொருளாதார ஒத்துழைப்பு RCEPயை மேற்கொள்வதற்கும் முதற்கட்ட பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக 58வது ஆசியான் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தின் போது பலன்குரா FMTயிடம் இதனை தெரிவித்தார். அதே வேளையில் 10 ஆசியான் உறுப்பு நாடுகள் மேலும் சீனா, ஜப்பான், தென்கொரியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கிடையில் 2020ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட RCEP புரிந்துணர்வு ஒப்பந்தம் உலகிலேயே மிகப்பெரிய வர்த்தக உடன்படிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி தாய்லாந்து தலைமையேற்றுள்ள டிஜிட்டல் பொருளாதார கட்டமைப்பு ஒப்பந்தம் DEFA நிறைவு பெற்றால் 2030ஆம் ஆண்டுக்குள் ஆசியான் கூட்டமைப்பு உலகின் 4வது பெரிய பொருளாதாரமாக உருமாற்றம் காணும் எனவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது இந்த ஒப்பந்தம் இறுதி கட்டத்தில் உள்ள நிலையில் இதன் வாயிலாக ஆழமான டிஜிட்டல் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளும் நாடுகளுக்கிடையிலான தரவுகள் பரிமாற்றமும் ஒருங்கிணைந்த கட்டண வசதிகளும் மேலும் அனைத்து ஆசியான் நாடுகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய டிஜிட்டல் சுற்றுச்சூழலையும் இது உருவாக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.